கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனவே அவர் என்னை மீண்டுமாய் திரும்பவும் கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கிறது. சில இங்கிலீஷ் பைபிள் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அழகாக. He brings me back. அவர் என்னை திரும்ப கொண்டு வருகிறார். இதை இன்னும் இஸ்ரவேல் சூழலிருந்து புரிந்து கொள்ளும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். இஸ்ரவேலுடைய வனாந்திரங்களில் அநேக நேரங்களில் அந்த மேய்ப்பர்கள் மலைகளில் ஆடுகளை மேய்க்கும் பொழுது நம்ம நேற்றே பார்த்தோம். இந்த மலைகள் எல்லாம் ஒரே போல காட்சியளிப்பதால் சில நேரங்கள் சில ஆடுகள் வழி தவறி வேற இடங்களுக்கு செல்வதுண்டு. வழி தவறி எங்கேயாச்சும் போய் தடுமாறி முழிக்கும் இந்த ஆடுகள் அநேக நேரங்களில் பயத்திலே கதறுமாம். அதனுடைய சத்தமே வித்தியாசமாக இருக்குமா. பயத்தில் கத்துகின்ற ஆடுகளின் சத்தம் ரொம்பவே யுனிக்கா இருக்குமா, வித்தியாசமா இருக்குமா. இதை எளிதாக சுற்றி இருக்கிற ஓநாய்கள் மற்ற விலங்குகள் இதை கண்டுபிடித்து இவைகளை தாக்க முடியுமா. எனவே தான் இந்த காணாமல் போன ஆடுகளை மேய்ப்பர்கள் விரைவாக ஓடிப்போய் தேடுகிறார்கள். ஏனென்றால் அது சவுண்டே அதை காட்டி கொடுத்துரும். இப்பொழுது அந்த சத்தத்தை கேட்டு அந்த மேய்ப்பர்கள் ஓடுகிறார்கள். ஓடி அந்த இழந்து போன ஆட்டை தேடுவதற்காக ஓடும் பொழுது அவர்கள் அங்க போயிட்டு அந்த ஆட்டை பார்த்து வா வா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பயத்திலே இந்த ஆடுகள் பலன் இழந்து போய் அந்த ஆடுகள் கால்கள்ல பலனே இருக்காதான், அதால் நடக்க கூட முடியாதான். இப்ப என்ன செய்வாங்க, இந்த மேய்ப்பர்கள் அப்படி பயந்து இருக்கிற ஆட்டை அதை தூக்கி தங்கள் தோளில் தூக்கி சுமந்து செல்வார்களாம். நிறைய நேரங்களில் குட்டி ஆடுகளா இருந்தா தூக்கி தங்கள் சட்டப்பைகளை போட்டு இப்படி மார்போடு அணைத்துக் கொள்வார்களாம். ஸோ இப்படிதான் இந்த மேய்ப்பர்கள் தொலைந்து போன ஆடுகளை மீண்டுமாய் கொண்டு வருகிறார்கள். அப்போ என்ன பார்க்குறீங்க, அவர் ஆத்துமாவை தேற்றினன்னு அர்த்தம். அநேக நேரங்களில் நான் தொலைந்து போகிறேன் ஆண்டவரே, நீர் ஒரு மேய்ப்பனாக இருந்து என்னை மீண்டுமாய் திரும்ப உம்மிடத்திற்கு உம்முடைய வீட்டிற்கு கொண்டு வருகிறீர். நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் நல் மேய்ப்பன் உங்களை மீண்டுமாய் தூக்கி நிறுத்துவதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். இது அவ்வளவுதான், விழுந்து போய்விட்டது, ஒன்றுமில்லை என்று சொல்லி விட்டுட்டு போகிறவர் அல்ல. ஏனென்றால் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர். எனவே அந்த நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த 2 காலங்களிலே அதிகமாய் சார்ந்து கொள்வோம். அவருடைய பலனை சார்ந்து வாழ்வோம். அவர் என்றென்றைக்கும் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். எனவே கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர்